ஹலோ கைஸ், நம்ம நிஜம் பேசும் தமிழ் சேனல் சார்பாக இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் மாவட்டம் அருகே வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய இளையனார் வேலூர் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தின் மிக பழமையான கோயிலாக கருதப்படுது. இந்த கோயிலில் வந்து என்ன ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே முருகர் வேலுக்கும் தனி சன்னதி இருக்க ஒரு கோயில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கோயிலாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து சூரசம்ஹாரம் முன்னாடி கட்டப்பட்டதுனால இந்த கோயில் முருகருக்கு வந்து யானை தான் வந்து வாகனமா இருக்கு. மற்ற கோயில்ல வந்து மயில் வந்து முருகருக்கு வாகனமா இருப்பாரு. ஆனா வந்து இந்த கோயில்ல மட்டும்தான் யானை வந்து வாகனமா இருக்கு. நான் வந்து வாலாஜாபாத் பக்கத்தில் இருக்கிறதுனால இந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட வாரத்தில் வந்து 3 முறையாச்சும் வந்துடுவேன். மிகவும் பழமையான கோயில். அதுவும் இங்கே இருக்க வேண்டுதல், முருகர்கிட்ட இருக்கிற வேண்டுதல்கள்லாம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். வாலாஜாபாத்தில் இருக்க முருகர் பக்தர்லாம் வந்து இந்த கோயிலை வந்து கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்க. காஞ்சிபுரத்தோட மிகவும் பழமையான ஒரு கோயிலில் வந்து இது ஒன்று முக்கியமான கோயிலாக இருக்குது. இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து இந்த கோயிலுக்கு வந்து குடமுழுக்கு விழாவும் நடத்துனாங்க. அதனால் வந்து கோயில் வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொஞ்சம் நல்லா கோயிலை வந்து அழகுபடுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலில் இருக்க முருகர் வந்து இளையவராக வந்து காட்சி தராரு. பாலசுப்ரமணியனா வந்து காட்சி தராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் வந்து இன்னொரு சிறப்பு இருக்குது. சுவாமிநாத சித்தருடைய ஜீவ சமாதியும் இந்த கோயிலில் வந்து அமைஞ்சிருக்கு. அதுவும் நம்ம வீடியோவில் வந்து காட்ட போகிறோம். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அங்கே வந்து இருக்க சிலைகள், பழமையான சிலைகள் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கோயிலில் வந்து முருகர் வந்து வேலா காட்சி தரார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அந்த சன்னதி தான் இது. இந்த சன்னதி வந்து முருகருடைய மூலஸ்தானத்துக்கு அடுத்து மிகவும் போற்றப்படக்கூடிய ஒரு சன்னதினா இந்த வேலா காட்சி தர வேலாயுத மூர்த்தியா வந்து முருகர் வந்து காட்சி தராரு. இந்த கோயிலோட விசேஷ நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் நடக்கக்கூடிய மாசி மாத திருவிழா வந்து இந்த கோயிலில் வந்து விசேஷமாக நடக்கும். இங்கே இருக்க உற்சவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் சென்று கிட்டத்தட்ட 33 கிராமங்களுக்கு சென்று அருள் பாலிப்பார். அந்த விழாவுடைய கடைசி நாளான ஒரு இடத்துல வந்து மிக பிரம்மாண்டமான திருவிழாவாக நடத்தப்படுகிறது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்க நம்ம சுவாமிநாதருடைய சித்தருடைய ஜீவ சமாதி வந்து பார்க்குறோம். அவருடைய ஆசைப்படி இந்த கோயிலில் வந்து அவருடைய ஜீவ சமாதி வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, வள்ளியும் தேவயானையும் சேர்ந்து கஜவல்லியா இந்த கோயிலில் வந்து காட்சி தராங்க. அதாவது 2 வள்ளியும் தேவயானையும் சேர்ந்து கஜவல்லி அப்படின்ற ஒரு அம்மனா வந்து இந்த கோயிலில் வந்து காட்சி தராங்க. அதுவும் இந்த கோயிலுக்கு வந்து ஒரு மிகச்சிறப்பான